ஆலோசனை கேட்டு முடிவு வந்து துரியோதனுக்கு சாதகமாக கையெழுத்து போட்டுருவார். போட்டுட்டு இப்போ சகுனி ஒரு வேலை பண்ணுவார். துரியோதனா, இந்த ஓலை எடுத்துக்கொண்டு போய் விதுரர் தான் கொடுக்கணும், வேறு யாரும் போகக்கூடாது. இதை ரொம்ப அழுத்தமாக உங்கள் அப்பாக்கிட்ட நீ சொல்லிவிடு, ராஜாக்கிட்ட நீ சொல்லியே தரணும். ஐயோ, அந்த ஆள் ஏமாமா, அந்த ஆள் ஒரு சிக்கல் பிடிச்சவன், இங்கே குழப்பி விட்ட மாதிரி அங்கேயும் போய் ஏதாவது குழப்பி விடுவான். அதனால் வேண்டாம், வேறு யாராவது அனுப்புவோம், நீங்களே கூட போங்க. விதுரர் தான் போகணும். அதில் ஒரு விஷயம் இருக்குது. விதுரர் போனால் தான் தர்மன் வருவான், விதுரர் போலன்னா தர்மன் வரமாட்டான், யார் சொன்னாலும் வரமாட்டான். அது நியாயமான ஆள், அவரே வந்து கூப்பிட்றாரு. அதில் ஒரு இருக்குல்ல. இது சொன்னோன்னே துரியோதனன் திருதராசனை சொன்னான், இந்த ஓலை எடுத்துக்கொண்டு கொடுக்கறது விதுரர் தான் கொடுக்கணும், அவர் தான் எல்லா நியாயங்களையும் தர்மங்களையும் பேசி தர்மனை வர வைப்பார், அது வர சொல்லுவார் அப்படின்னு சொன்னோன்னே திருதராசனுக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது. நியாயம்தான்னு இப்போ விதுரரை கூப்பிட்டு இந்த ஓலையை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னோடனே அவருக்கு இது சரியாக வராது. அவர் எவ்வளோ மருத்துவ வைப்பார். ஏன்னா இவங்க பிரச்சனையை வந்து நம்மளேவா எடுத்துக்கொண்டு போய் கொடுக்குறது. நம்மளை என்ன நினைப்பாங்க, எல்லாம் தெரிஞ்ச முதலமைச்சர் வந்து சூதாட விளையாட வாங்கன்னு கூப்பிட்றதுக்கு அவரே நேரடியாக வராது நினைப்பாங்களா அப்படின்னா, இல்லை நீங்கள் தான் போகணும், தர்மனுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி தர்மனை வந்து மாளிகையை சுற்றி பார்க்க சொல்லுங்கள், விருப்பம் இல்லைன்னா வர வேண்டாம்னு சொல்லுங்கள், நான் சொன்னேன்னு சொல்லுங்கள், விருப்பம் இல்லை என்றால் வர வேண்டாம் அப்படின்னு திருதராசன் சொன்னதான் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே இப்போ விதுரருக்கு வேறு வழி இல்லை, ஓலை எடுத்துக்கொண்டே கொடுத்துட்றாரு. அவர் பாருங்கள், கொடுக்கும்போது துறாரு தர்மன்ட்ட, இந்த ஓலையை கொண்டாந்து கொடுத்தது சித்தப்பாவனை விதுரர்னோ, நான் அசனாபுரத்தை முதலமைச்சர்னோ, இல்லை உங்களுடைய அன்புக்கு பிரியமானவன்னா நீ நினைக்கக்கூடாது. நான் இந்த ஓலையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள், எல்லா முடிவுகளும் நீ தான் எடுக்கணுமே தவிர என்கிட்ட எந்த இதுவும் கேட்காதேன்றாரு. முதல்லே ஒதுங்கிடுறாரு. முதல்லையே ஏன்னா இவங்க இந்த நோக்கத்துக்கு தான் நம்மளை அனுப்பிச்சிருப்பாங்கன்னு அவர் ஒரு திட்டம் போடுறாரு. ரெண்டாவது தர்மன் இல்லாத நியாயத்தெல்லாம் கேட்டானா அவனுக்கு எல்லா நியாயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கும். ஆகையினால என்ன சொல்கிறாருன்னா, எதையுமே என்கிட்ட கேட்காத, நான் வந்து ஓலை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆள், தூதுவன் அவ்வளோதான், என்கிட்ட எந்த கருத்தும் கேட்காத அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் இப்படி சொன்னதுனால தான் அவனுக்கு அங்கே சிக்கலே வருது தர்மனுக்கு. அப்போ எல்லா நியாயங்களையும் யோசிக்காமலே அவர் வருவார் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். யோசித்து தம்பிகள்கிட்டெல்லாம் பேசி முடிவு பண்ணி கடைசியில் மண்டபத்தை காண போவதுங்கிற முடிவுக்கு வந்துடும். இந்த முடிவை நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும். எல்லா இடத்துகள்லையும் கண்ணனை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கக்கூடிய தர்மன் கேட்ட நேரம் இங்கே வந்து அவர் கேட்கவே இல்லை, யோசிக்கவே இல்லை. அவர் ராஜ்யம் பண்ணி ஆமாம் முதல் மரியாதை சக்கரவர்த்தி ஆகிட்டார். அதுதான் அங்கே சகுனி வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானா, தர்மனுக்கு இந்த சூது விளையாட பிடிக்குங்கிறது தெரிஞ்சே இந்த வேலையை அவர் பண்ணியிருக்காரு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கண்ணனிடம் ஆலோசனை கேட்க மாட்டார். கண்ணன்கிட்ட ஆலோசனை கேட்டால் நிச்சயமாக சூது விளையாட முடியாது. சூதாட்டத்தின் மேலே இருக்கிற அளவு கடந்த விருப்பத்தின் காரணமாகவே தர்மன் கண்ணனிடம் ஆலோசனை பெற விரும்பலை. நிச்சயமாக தடை பண்ணுவார், அவர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார் அப்படிங்கிறதுக்காக ஆலோசனை இல்லாமல் புறப்படுறாரு. இது கண்ணனுக்கு தெரியும். நீங்கள் சூது விளையாடுறதுக்கு வந்து தர்மனுக்கு ரொம்ப பிடிக்குன்றத ஆமாம் அஞ்சான வாசத்துலேயும் காட்டுறாங்க. ஆமாம், அரசர் கூட போய் சூதான் விளையாடிக்கிறாரு, சும்மா இருக்க மாட்டாங்க. வேற எதுனாலாம் பார்த்தா அதுவே சமையல்காரனை போயிட்டான். ஆமாம், அர்ஜுன வந்து பேடியா போயிட்டான், நகல சகாதவன் குதிரை காமிக்க போட்டாங்க. இவர் ராஜாவோட சூதானம் விளையாடுறாரு. இப்போ இயற்கையாக அவருக்கு பிடிக்குது. அதுதான் வந்து அப்போ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாப்புல சகுனி எவ்வளோ நுட்பமாக யோசிக்கிறார் பாருங்க. அந்த இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்களை பற்றி ஆனால் ரொம்ப அனலைசிங் வந்து கன்னிக்கும் உண்டு, கடகத்துக்கும் உண்டு, ரிஷபத்துக்கும் உண்டு. ஆனால் ரிஷபம் அப்படின்னு கேட்டால் வாலண்டரியாக போகவே போகாது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ரிஷபத்து ஆள்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக போய் எந்த விஷயத்துலையும் எப்பா இதை அப்படி பண்ணு சொல்லவே மாட்டாங்க. கேட்டிங்கன்னா தான் சொல்லுவாங்களே தவிர கேட்கலன்னா என்ன நடந்தாலும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய நபர்கள் ரிஷபம். கண்ணன் அப்படி தான், ரைட் ராஜா நீ வந்து கேட்கலையா, ஆலோசனை கேட்கலையா, ரைட்டு விளையாடு அப்படின்னு சைலண்ட்டாக இருக்கார்.
அங்கே தான் போய் எல்லாம் யார்த்தையும் இழக்கிறாங்களே. ஒவ்வொன்றா இழக்க இங்கே விதுரர் சூதாட்டத்தில் உட்காந்து அவங்க இழக்க என்ன பண்ணுறாரு, விதுரர் தான் கொதி செல்கிறாரு. இது என்ன ஒரு அரசர்கள் செய்யக்கூடிய காரியமே இல்லை, எதை வச்சு ஆடுறதுன்னு, ஒரு நாட்டை வச்சு யாராவது ஆடுவாங்களா அப்படின்னு, ஒரு பணிப்பெண்களை வச்சு ஆடுவாங்களான்னு ஒரு குதிச்சலை இங்கே சகுனியும் துரியோதனும் அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வார்த்தைகளால் அது நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திருதராசனுங்க ஏதாவது பேசணும்ல, ஒரு வார்த்தை கூட பேசாமல் நடக்கிறது பேசாமல் இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஏதாவது சூதாட்டத்தில் மகன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, தர்மனுடைய எல்லா செல்வங்களும் இழந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அவர் பண்ணியிருக்கார். இதில் இடையில் வந்து சகுனி சொல்லுவார், ஒரே ஒரு முறை ஜெயித்தால் நீ இழந்தது எல்லாம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை வந்து அடிக்கடி சொல்கிறதுனால, சரி இது எல்லாம் போயிடுமோ அப்படிங்கிற பதவிப்பில் அவர் வந்து விளையாட்டாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே விளையாட்டு நடக்கலை, விபரீதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. பாஞ்சாலி வந்து துயில் உரைகிற வரைக்கும் கூட திருதராசன் பேசாமல் இருக்கார். இதை கேள்விப்பட்டு காந்தாரி வந்ததுக்கு பிறகு தான் இங்கே சூழலே மாறுது. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நீ இப்படி சாபத்தை விடாதமா நிறுத்துமான்னு சொல்லி அவருக்கு பாஞ்சாலி நிறுத்தி, நீ என்ன வேணும் கேள் நான் தரேன் அப்படிங்க, முதல்ல இந்த 5 பேரை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டவர்கள் 5 விடுதலை பண்ணுவோம். காந்தாரி உடனடியாக சொல்லுங்கள் கணவர்கிட்ட அவர் தானே உத்தரவு போடணும். கணவர்கிட்ட சொல்லி அவர் திருதராசன் வந்து உடனடியாக 5 விடுதலை பண்ணுறேன், வேறு என்ன வேணும் அப்படின்னு, நாட்டை திருப்பி கொடுங்க, இழந்த நாட்டை எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க, திருப்பி கொடுத்துறேன்றார். என்ன பாஞ்சாலி போட்ட சபதம், பீமன் போட்ட சபதமாக நிற்கிது. அந்த பயத்திலே எல்லாத்தையும் மகனை இழந்துருமோங்கிற இவர் கொடுக்குறார். ஆனால் காந்தாரியுடைய நியாயம் அங்கே வந்து பேசப்படுது. அதனால் இவர் கொடுத்தே தீர்றார். கொடுத்தாலும் சோகனி மீண்டும் இழந்து, அது எப்படி வந்து ஒரு ராஜா வந்து ஒரு அரசன் வந்து ஒரு தானமாக பெற்று ஒரு நாட்டை எப்படி ஆளுவான், அது தர்மனுக்கு பெரிய இழுக்கு. ஆகையினால அது அந்த மாதிரியான ஒரு அவமானத்தை தர்மனுக்கு ஏற்படுத்தாதீங்கன்னு அப்படி ஒரு சூசகமாக மறுபடியும் ஒரு அப்போ என்ன செய்கிறது அது கேட்டோன்னா, மறுபடியும் சூது விளாடுவோம். ஒரே ஒரு முறை சூது விளாடுவோம். அது என்ன பணைய பொருள் அப்படின்னு கேட்டோம்னா, பணைய பொருள் 12 ஆண்டு காலம் வனவாசம், 1 ஆண்டு காலம் அஞ்ஞானவாசம். யாருக்கு இருந்தாலும் சரி, யாருக்கு துரியோதனன் தோற்றால் துரியோதனன் 12 ஆண்டுகள் வனவாசம், 1 ஆண்டு அஞ்ஞானவாசம் இருப்பான். தர்மன் தோற்றால் 12 ஆண்டுகள் வனவாசம், 1 ஆண்டு அஞ்ஞானவாசம் இருப்பான். இது பந்தயமாக வைத்து ஆடுவாங்க அப்படின்னா ஒத்துக்கிறாங்க. மறுபடியும் ஆடுறாங்க. தர்மன் தோக்குறார். 12 வருடம் வனவாசம், 1 ஆண்டு அஞ்ஞானவாசம்னா யாருக்கும் தெரியாமல் ஐடென்டிட்டி இல்லாமல் இருக்கணும், இன்னாரும் தெரிஞ்சக்கூடாது. தெரிஞ்சால் நீங்கள் மறுபடியும் 12 வருடம் வனவாசம், 1 வருடம் அஞ்ஞானவாசம். அந்த 1 வருடத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மீண்டும் 12 வருடம் வனவாசம் போகணும், 1 வருடம் அஞ்ஞானவாசம் வரணும். இது வந்து ரூல்ஸாக வச்சு இது வந்து விளாண்டும். மறுபடியும் தோற்று தர்மன் காட்டுக்கு போயிடுறாங்க. திருதராசனுக்கு காந்தாரியுடன் சரியாக பேச முடியலை. என்னென்னா காந்தாரி வந்து சொல்கிறாங்க, இது வந்து நியாயமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சுருக்கீங்க, மறுபடியும் சூது விளாண்டுருக்கக்கூடாது அப்படின்னா, நான் என்ன செய்யட்டும், எல்லோரும் சேர்ந்து எடுக்கிற முடியும், நான் என்னம்மா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லணுன்னா, இப்போ இவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு உதறல் இருக்குது. உண்மையிலே வந்து நம்ம செஞ்சது ரொம்ப தவறு செஞ்சிட்டோமா, ஏன்னா பொறுப்பெல்லாம் உங்கள் கையில் தானே இருக்குது, நீங்கள் தானே ராஜா அரசன், நீங்கள் எடுக்க முடியும், யார் தடுக்க முடியும், நீங்கள் சொல்லியிருக்கலாமே. சூது விளையாட்டை அனுபவிச்சதுக்கு பிறகு இந்த மாதிரியாக நடந்து கொண்டது தவறு, இவ்வளோ தவறுகளுக்கும் காரணம் நீங்கள் தானே தவிர வேறு யாருமே இல்லைன்னு காந்தாரி வந்து காட்டமாக சொன்னோன்னே திருதராசருக்கு ஒரு ஐயம் வருது, உண்மையிலே நம்ம தவறு அளித்து விட்டோமோ அப்படின்னா விதுரர் கூப்பிட்றாரு. விதுரர் கூப்பிட்டு, விதுரா இந்த மாதிரியாக என்னுடைய மனம் சஞ்சலமாக இருக்குது, நான் தவறு செய்துட்டோன்னு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது, நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, இப்போ விதுரருக்கு மழை திரண்ட வெள்ளம் மாதிரி இவருடைய குற்றங்கள் எல்லாம் ஆரம்பத்துலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடறாரு. நான் எத்தனையோ முறை உங்களுக்கு நான் அறிவுரை சொன்னாலும் ஒரு முறை கூட நீங்கள் என்னுடைய சொல்ல நீங்கள் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லணும்னா இவருக்கு கோபம் வருது, திருதராசனுக்கு கோபம் வருது. விதுரா, நீ என் மகன் சொல்கிறான், என்னுடைய இப்போ சகுனி மைத்துனன் சொல்கிறான்,
நீ எங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டேங்கிற. அவங்க எவ்வளோ நீ எப்படி என்னுடைய குறைகள் சொல்லுகிறாயோ அதே போன்று குறைகளை உன்னை நோக்கி என்னுடைய மைத்தனன் சொல்கிறான், என்னுடைய மகன் சொல்கிறான். விதுரர் நமக்கு சாதகமாக இருக்க மாட்டார் ஒருபோதும், பாண்டவர்களுக்காகவே இருக்கிறதாக சொல்கிறாங்க. உண்மையிலே நீ இப்போ நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீ இந்த அரசவைக்கு இந்த அரசுக்கு நீ குற்றம் சொல்கிற மாதிரி தான் நீ செய்கிறியே தவிர ஒரு முறை கூட என்னுடைய செயலை நீ பாராட்டியதே இல்லை அப்படின்னு கோபமாக பேச ஆரம்பிச்சிடறாரு. இது விதுரர் தான் தெரியுமே உங்களுக்கு, நேரடியான எதிரியான ஆள். அவருடைய நியாயங்களை சொல்லாமல் இருக்க மாட்டார். என்னுடைய கடமை உங்களுக்கு சொல்ல வேண்டியது, முதலமைச்சராக இருக்கிறனால என்னுடைய கடமை குற்றங்களை சொல்லியே ஆக வேண்டியது என்னுடைய கடமை. நான் சொல்கிறேன், நான் கேட்பதும் கேட்காதும் உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவரும் என்ன சொன்னாலும் கடைசியில் கோபத்தில் என்ன பண்ணிடுறாரு, தயவுசெய்து நீ விதுரா நீ பாண்டவர் பக்கமே போயிடு. நீ அந்த பக்கமும் இந்த பக்கமும் நீ பேசுகிறது ஏதோ ஒரு பக்கம் இல்லை. ஒன்று அவங்க பக்கம்னா நீ அவங்க பக்கம் போய்டு, இல்லை என் பக்கம்னா என்னுடைய நியாயங்களை பேசு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ விதுரர் என்ன பண்ணுறாரு, இப்போ நான் என்ன செய்யணும், நீ உனக்கு எங்கே விருப்பமோ அங்கே போயிடு அப்படின்னோடனே விதுரர் கிளம்பிடுறாரு. பாண்டவர்களை பார்க்க வனவாசத்துக்கு போகிறார். வனவாசத்துக்கு போனால் தர்மன் சொல்கிறான், நீங்கள் வந்திருக்கக்கூடாது சித்தப்பா, அவர் அப்படி விட்டுட்டு நீங்கள் வந்துடக்கூடாது, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு இங்கே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் என்ன பண்ணுவார் சகுனி, திருராசனை போவார். என்ன விதுரர் ஏன் அனுப்பிச்சிங்க அப்படின்னு கேட்பார். எல்லாம் நமக்கு சாதகமாக ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறான், அறிவுரை சொல்லியே என்னை நடைமுறைக்கு ஒவ்வாத அறிவுரைகளாக சொல்கிறான். என்னால் அவன் சொல்கிறது ஏற்றுக்கவும் முடியல, நான் சொல்கிறது அவன் கேட்குறதும் இல்லை, அதனால் அனுப்பிச்சிட்டேன் நான். அவன் அங்கே இருக்கிறது பெற்று தான், நல்லது தான் அப்படின்னு சொன்னோன்னா அதுதான் அரசியலில் பெரிய தவறு நீங்கள் பண்ணுறது. விதுரருக்கு இங்கே நடக்கிறது போனது வந்தது எல்லாமே ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச ஒரு மனுஷனை எதிராளிகள்கிட்ட போய் உட்கார வைக்கலாமா? நம்ம தகவலாம் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமாங்க. நம்ம தகவலாம் ஈஸியாக தெரியும், என்ன பேசணும் என்ன கருத்து இருக்குது அப்படின்னு பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுக்குறதுக்கு நீங்கள் ஆள் அனுப்பிச்சிருக்கீங்களே, இது எவ்வளோ பெரிய தவறுன்னு சொன்னோன்னே நான் என்ன செய்யட்டுங்க பாரு, திரும்ப வர வச்சுருங்க அப்படிம்பாரு. இப்போது தன்னுடைய தேர்ப்பாக அனுப்பிச்சு இந்த மாதிரி விதுரர்கிட்ட போய் சொல்லு, உடனடியாக நீ திரும்பி வர சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவார். அங்கேயும் தர்மன் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது தப்பான்னு சொன்னோன்னே இப்போ கூப்பிட்டோன்னு இவர் விதுரர் கிளம்பி வந்துடும், மறுபடியும் அஸ்தினாபுரத்துக்கு வந்துடும். அதுனா அஸ்தினாபுரத்துக்கு உரிய ஆள் தானே. இதெல்லாம் என்ன கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு நிர்வாகத்தில் எவ்வளோ பெரிய மிக முக்கியமான விஷயங்கள்ங்கிறத சொல்லியே தெரியல. ஏன்னா ஒரு தகுதி இல்லாத நபர் ஒரு பொறுப்பான பதவியில் போய் உட்காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியலன்னா எவ்வளோ பெரிய சிக்கல் வருங்கிறதுக்கு இந்த மகாபாரதத்தில் இந்த திருராசனவருடைய கதாபாத்திரம் மிக மிக முக்கியம். நம்ம எவ்வளோ பேரை நம்ம பார்த்துருக்கோம். தந்தை நல்லா நிர்வாகம் பண்ணி ஒரு தொழிலை நல்ல மேலே கொண்டு வந்திருப்பார். மகன் தந்தைக்கு பிறகு மகன் வந்ததுக்கு பிறகு அந்த தொழிலில் யாரெல்லாம் முக்கியமான நபர்களோ அவர்களை உதாசீனப்படுத்தும் போதோ அல்லது வேலையை விட்டு நிற்கும் போதோ இவங்க தங்களுடைய பலத்தை இழக்கிற மாதிரியான ஆகிடும். ஏன்னா அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இந்த பையனுக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கோம். இப்போ தொழில் நஷ்டமடையும், லாபம் இல்லாமல் போகும், தொழிலையே விட்டு விலக வேண்டியிருக்கும், துரோகிகள் அதிகமாவாங்க. இதெல்லாம் நம்ம இன்றைக்கி நம்ம தொழில் ரீதியாக ஒருத்தவங்களுடைய வளர்ச்சியும் ஒருத்தவங்களுடைய வீழ்ச்சியும் நம்ம பார்க்கும்போது அதற்கு இந்த நிர்வாகமின்மை ஒரு மிக முக்கியமான காரணமாகவும் அமையுது. இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக தான் திருராசனே இருக்கார். அப்போ சந்தர்ப்ப வசத்தினால நீங்கள் ஒரு தகுதி இல்லாத ஒரு பதவியை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா அதற்குள்ளே இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கதாபாத்திரமாக இந்த திருராசன் கதாபாத்திரம் இருக்குது. இப்போவும் பாருங்கள், இப்போவும் அவருடைய தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்கு தயங்கிக்கிட்டே தான் உட்காந்துருக்காரு. இப்போ சூது விளையாடி முடிச்சுட்டாங்க, வனவாசம் போயிட்டாங்க, 12 வருடம் வனவாசம் போயிட்டாங்க. 1 வருடம் அஞ்ஞான மாதத்தில் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக துரியோதனன் போகிறாரு, கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சாலும் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1 வருடம் வனவாசம் இந்த அஞ்ஞான வாசத்துக்கு முன்பே உங்களை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது துரியோதனன் பாயிண்ட்டு. ஏன்னா அந்த இதில் இருந்தாங்க இல்லைங்களா, இந்த பஞ்சாங்க முறை மாறி வருது அப்படின்னு சொல்லி பஞ்சாங்க முறையை கையாள கூட கிருஷ்ணன் தான் சொல்கிறாரு. அது பாண்டவர்களுக்கு சொல்லலை. அர்ஜுனன் வெளிப்பட்டதுனால இவங்க அங்கே ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. நாங்கள் கண்டுபிடிச்சோம், நீங்கள் மறுபடியும் 12 வருஷம் வனவாசம் போகணும், 1 வருடம் அஞ்ஞான வாசம் போகணுங்கிறது தான் இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. துரியோதனன் சகுனி திருராசனும் இது கரெக்டு தான், கண்டுபிடிச்சாச்சுங்கிற மாதிரி அவர் உட்காந்துருக்காரு. ஆனால் கண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை
1 வருடங்கிறது இந்த தேதியோடு முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு தான் இந்த அர்ஜுனன் வெளிப்பட்டான் அப்படின்னு கண்ணன் சொல்கிறாங்க. பஞ்சாங்க ரீதியாக இருக்கிற விஷயங்களை 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ பேசினதில் இப்போ என்ன தான் முடிவு அப்படிங்கும்போது ஒரு தூதனை தர்மன் அனுப்புகிறாரு.